ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட்ல நம்ம ஹீரோ லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பியர் வாங்குறதுக்காக ஃபேன்சி ஸ்டோர் போறான். அங்க சுசுகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையும் பாக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப அதாட்டா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கா. ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு எப்படி ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிடறாங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ஜோம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெட் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்கலாம். வாங்க. எடுத்த உடனே ஒரு ஹோட்டல தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டே புலம்பிட்டு இருக்கா. உங்களை நான் எப்படியாவது பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொருத்த வந்துட்டு காதுல திரும்ப அதுங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு ஜாம்பிஸ் கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதுல நிறைய பேர் அடி வாங்குறாங்க. அப்படியே இந்த சைடு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ காகல்ஸ் போட்டுட்டு கெத்த பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு காட்டிட்டு ஹீரோ கண்ணாடி முன்னாடி இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நான் என் ஒர்க்கை குவிட் பண்ணிட்டேன், இனிமேல் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி பியர்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் எடுத்து உறைஞ்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது அவனுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான். பக்கெட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டெய்டா பியர்டு வளர்த்தணுங்கிறத அடிச்சு விட்டுறான். வந்து பார்த்தா இன்டர்நெட் திரும்ப பேக்கப் ஆயிருது. அதனால இவனுக்கு நிறைய மெசேஜஸ் வருது. இனிமேல் நம்ம யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், யாரு கூட வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஆமா இல்ல இங்க நிறைய பேர் ஜாம்பிஸா மாறி இருப்பாங்க, மெசேஜ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கெஞ்சோ அவன் கண்டிப்பா தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்றான். கட் பண்ணி இங்க கெஞ்சோவை தான் காட்டுறாங்க. கெஞ்சோ ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கான். உள்ளேயும் ஒரு ஜாம்பியை கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் 3 நாளா சாப்பிடல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, தண்ணி மட்டும் தான் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கால் வருது. ஹீரோ கால் பண்ணி கூலா பேசுறான். ஹாய் கெஞ்சோ, எப்படி இருக்க, நீ தப்பிச்சிருப்பான்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க அவன் இருந்துகிட்டு இல்ல நான் ஒரு ஹோட்டல்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓகே அட்ரஸை மெசேஜ் பண்ணு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோவும் பார்ல குடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு நீ இந்த வேலையை குயிட் பண்ணிரு, ஏன் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஏற்கனவே கடுப்புல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால கத்திடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோவை பார்த்து பொறாமையாவும் இருக்கு, ஜாலியா இருக்கிறதுனால. அவன் அப்படியே கட் பண்ணி ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ காரோட ஹாரண்ட பாலை கட்டி வச்சு ஜாம்பிஸ் எல்லாம் திசை திருப்புறான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து வந்து ஹோட்டலுக்குள்ள போயிடுறான். ஜாம்பிஸ் எல்லாம் வெளியே போயிட்டதுனால கெஞ்சோவும் வெளியே வரான். ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோவை பயன்படுத்துறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆக்கிராவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். நீ வந்துட்டியா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். ஹீரோ கெஞ்சோவை பார்த்து என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க இந்த வேலை தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, இந்த வேலையை குவிட் பண்ணுன்ட்டு. நான் தான் கேட்காம இந்த வேலையே செஞ்சுட்டு இருந்தேன், என்னைய மன்னிச்சிரு, நான் உன் மேல இருக்க பொறாமையில தான் நீங்க கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு இதை சொல்றதுக்கா அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு கேக்குறான். திரும்ப ஹீரோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றான். ஹீரோ கத்தனதுனால வெளியே இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துருது. இவங்க 2 பேரும் படிக்கட்டுல ஏறி மேல போயிடுறாங்க. மேல போயிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு கதவை சாத்துறான். இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு எப்படியே கதவை சாத்திடுறாங்க. ஆனாலுமே ஜாம்பிஸ் எல்லாம் இவங்க கிட்ட வந்துரும். ஹீரோ இருந்துட்டு உடனே நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த சைடு இருக்க பில்டிங்ல தாண்டணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோ பயப்படுறான். ஹீரோ எப்படியோ அந்த சைடு இருக்க பில்டிங்க்கு தாண்டிடுறான். இருந்தாலுமே ஹீரோ அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து தாண்டதுனால அடிபட்டுருது. இவன் தாண்டாலுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோ பயப்படுறான். பயப்பட்டு தாண்டாம இருக்கான். ஹீரோ அந்த சைடு கூப்பிடுறான் கெஞ்சோவை. ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோ அடிமனசுல இருந்து நான் எல்லாத்துக்கிட்டுமே பொய்யான சிரிப்பு தான் சிரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலை பிடிச்சதே இல்ல, பிடிக்காம தான் இத்தனை நாளா இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு காமெடியனா ஆகணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு ஹீரோ கிட்ட அங்க இருந்து சொல்றான். ஹீரோ மோட்டிவேஷனா பேசி கெஞ்சோ அந்த சைடு குதிக்க வைக்கிறான். குதிக்கும் போது கெஞ்சோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுறான். இருந்தாலுமே அவனால ஒழுங்கா குதிக்க முடியல. கடைசியில அந்த எட்ஜ்ல செவுத்துக்கிட்ட தொங்கிட்டு இருக்கான். ஹீரோ தான் அவனை காப்பாத்துறான். அப்படியே நைட்டா ஆயிருது. இவங்க 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஃபயர் கேம்ப்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கெஞ்சோ இருந்துகிட்டு நான் ஸ்டேஜ் மேல ஏறும்போது எவ்வளவு பயப்படுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ கிட்ட நீ உன் கம்பெனி கிட்ட எங்கேயாச்சும் ஸ்டேஜ்ல போய் பேசியிருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ உடனே வேலையே செய்யாத மாதிரி பேசுறான். உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு கெஞ்சோ இருந்துகிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தான்னு தெரியுமில்ல அக்கீரா, அதெல்லாம் விடு, இருந்தாலும் இந்த டே ஆசமா இருந்தது, ஏன்னா நீ ஆசமான பர்சன் அக்கீரா அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல ஜாம்பிஸ் எல்லாம் பரவனாலும் நீ கூலா இருக்க, ஒரு நாள் நீ தான் எல்லா ஜாம்பிஸ் கிட்ட இருந்தும் மக்களை காப்பாத்தனா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அக்கீரா சொல்றான். உடனே இருந்துகிட்டு இதெல்லாம் இம்பாசிபிள், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறத காட்டிக்கிட்டே இந்த எபிசோடையுமே முடிச்சிடறாங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சேனல் புதுசுங்கிறதுனால அப்பனா தான் நிறைய பேருக்கு காட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.